மாணவர்களே, இந்த உரை பகுதியை படிப்போம். படிச்சுட்டு கீழே உள்ள வினாக்களுக்கு படித்த இந்த உரை பகுதியிலிருந்தே விடைகளை கண்டுபிடிச்சு எழுதலாம். முதல்ல இந்த உரை பகுதியை படிக்கலாம். எல்லாரும் கவனமாக கேளுங்க. நமக்கு பயன் தரும் மரங்களுள் வாழையும் ஒன்று. வாழையின் பூ, காய், கனி, தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கின்றனர். வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை என பல வகைகள் உள்ளன. மாணவர்களே, படித்ததை கவனிச்சிங்களா? இப்போ இதிலிருந்து தான் கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை படித்து அதற்குரிய விடையை இந்த பத்தியிலிருந்தே தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். சரியா? சரி, இப்போ வினாக்களுக்கு போகலாம். முதல் வினா, வாழையின் எப்பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன? வாழையின் எப்பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன? பார்க்கலாமா? வாழையின் பூ, காய், கனி, தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். இதுதான் முதல் கேள்விக்கான விடை. எந்தெந்த பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன? பூ, காய், கனி, தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். இதுதான் முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி போலாமா? வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? அதற்கான விடையை பார்ப்போம். எங்கே இருக்குன்னு? வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாலையாக கட்டுறோம் இல்லையா? அதற்கு வாழை நார் பயன்படுகிறது. இப்போ மூன்றாவது கேள்வி போலாமா? வாழையின் வகைகளுள் 2 எழுதுக. நிறைய வாழை மரங்கள் இருக்கு, வகைகள். அதில் 2 கேட்குறாங்க. விடை எங்கே இருக்கு? வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை. செவ்வாழை, பூவன் வாழை 2 வகைகளாக இன்னொரு வகை கொடுத்துருக்கு. அதையும் நீங்கள் சேர்த்து எழுதலாம். செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை என பல வகைகள் உள்ளன. என்னென்ன வகைகள்? செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை இன்னும் என பல வகைகள் உள்ளன. இதுதான் மூன்றாவது கேள்விக்கான விடை. நான்காவது கேள்வி பாருங்க. வாழை இலை இச்சொல்லை பிரித்து எழுதுக. வாழை கூட்டல் இலை, அப்படி தானே எழுதணும். இப்போ அதற்கான விடையை பார்ப்போமா? வாழை கூட்டல் இலை. வாழை, வாழை கூட்டல் இலை, இலை. ஓகே, இப்போ 5வது கேள்வி பார்க்கலாம். பல வகை இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக. பல வகை, பலனா நிறையன்னு அர்த்தம். அப்போ அதற்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? சில வகை. பல வகை, அதோட எதிர்ச்சொல் என்னது? சில வகை. மாணவர்களே, இந்த 5 கேள்விகளுக்கும் விடையை நம்ம பார்த்தோம். இந்த வினாக்களையும் விடையையும் நோட்டில் எழுதி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா?